ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம்ஸ் சீக்ரெட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி இடியாப்பம். இதை யூஸ் பண்ணி தான் நான் இடியாப்பம் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் இட்லி பிளேட்டில் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இடியாப்பம் ப்ரெஸ். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இடியாப்பம் பண்ணுறதுக்கு. ஸோ இடியாப்பம் பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது. ஸோ ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து ஸ்டீம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட டே இன் மை லைஃப் வீடியோவில் நான் இடியாப்பம் ரெசிபி பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க இதோட மெஷர்மெண்ட்டோட வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் இதை ட்ரை பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின அரிசி மாவில் தான் வந்து இடியாப்பம் பண்ண போகிறேன். இடியாப்பம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 3 இன்க்ரீடியன்ட் தான். மாவு, உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி. நான் கெட்டிலில் வந்து சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன். நான் ஒரு 3 கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது எனக்கு பார்த்திங்கன்னா 5 கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் எப்படி மாவு வந்து ரெடி பண்ணுறேன்றதை பாருங்கள். இடியாப்பம் மாவு வந்து 2 டைப்பாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து நான் பண்ணுற மாதிரி, இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா ஸ்டவ் டாப்பில் சுடுதண்ணி பாயில் ஆகிட்ருக்கும். அப்போ தேவையான நல்ல உப்பு சேர்த்துட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுவாங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மாவையும் உப்பையும் நல்லா கலந்துக்க போகிறோம். நம்ம எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணமோ அதே கப்பில் தான் நான் தண்ணி எடுக்க போகிறேன். ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை வந்து கிளறி எடுத்துக்க போகிறோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் 5 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட இடியாப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இடியாப்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளேட்டில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் பண்ணால் போதும். அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு இடியாப்பம் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ இதுக்குள்ளே நான் தேவையான அளவு மாவு ஸ்டஃப் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் கரெக்டான தண்ணி மெஷர்மெண்ட்டில் இடியாப்பம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அதை நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து இடியாப்பம் ரெடி ஆகிடும். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இடியாப்பம் பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இடியாப்பம் கூட நீங்கள் தேங்காய் பூ, சர்க்கரை இல்லைனா வெஜிடபிள் ஸ்டூ இல்லைனா வந்து சிக்கன் ஒரு மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.